வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடம் 2025 இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடத்தில் தொகை உயர்வு சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இப்போ தெரிய வந்திருக்குது. ஸோ 2000 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா தொகை உயர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு புதிய அறிவிப்பில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருடத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ, ஸோ நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாகட்டும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், ஸோ என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், ஸோ யார் யாருக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலான பட்டியல் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த 2000 ரூபா பார்த்திங்கன்னா எப்போ உயரப்போகுது அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்க போனோம்னா விடுபட்டவர்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மாதங்களில் இந்த திட்ட விரிவாக்கம் சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் கீழே பார்க்க போனோம்னா மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பணம் தரப்படாது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க போனோம்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தொகையுறவு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதர் ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டில் தான் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லலாம் 2000 2500 கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இந்த மகளிர் உரிமை தொகையில் இந்த தொகை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கோரிக்கைகள் வச்ச அடிப்படையில் இதற்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர் அல்லது கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தின் பயனடைய தகுதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தகுதி வாய்ந்த விடுபட்ட குடும்ப தலைவிகள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ள மக்களுடன் முதல்வர் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சொந்த பயன்பாட்டிற்காக ஸோ 4 சக்கர வாகனங்கள், காரு, ஜீப்பு, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் வச்சுருந்தா அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த தொகை விரிவாக்கம் சம்மந்தமாக இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அந்த தகவல் ஏதாவது தெரியப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.